அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு தனி அப்ரோச். என்னன்னா, ஒரு ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட், ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், அதை எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத என்னோட கோணத்தில் பார்த்துருக்கேன். அதுபடியே ஒரு சஸ்பென்ஸ் நான் என்னோட இதில் கொடுத்துருக்கேன். ஸோ தெர் இஸ் எ சஸ்பென்ஸ் அட் தி எண்ட் அண்ட் யூ கேனாட் இமேஜின் தட் சஸ்பென்ஸ். யாரும் அதை இமேஜினே பண்ண முடியாது. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் மை செல்ஃப். பாருங்க, பார்க்கலாமா? ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர், பெரிய டாக்டர் இந்த சிட்டி. அவருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு. காலையில் வாக்கிங் எல்லாம் போவார். 8 o'clock வரைக்கும் ஃபோன் ஆஃப்ல இருக்கும், செல்ஃபோன். 8 o'clock ஆன் பண்ணுவார். அன்னைக்கு 8 o'clock ஆன் பண்ணோன்னா ஒரு அம்மா பேசுகிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, சார் நான் ஒரு பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கேன், ஒரு சின்ன கன்சல்டேஷன். அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாயந்தரம் எவ்வளோ மணிக்கு நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு கேட்குறாரு. அம்மா சொல்கிறாங்க, நான் 6:30 எனக்கு முடிஞ்சிடும் சார், நீங்கள் ஒரு 6:30 வந்துடுங்க, நம்ம வி வில் மீட் அப்படிங்கிறாரு. 6:30 ஷார்ப்பாக அந்த அம்மா வந்துடுது. வந்தோடனே அந்த பேமெண்ட் கொடுத்துருது. அந்த அம்மா உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போனால் டாக்டரோட ரூம் இட் செல்ஃப் சைக்காலஜிக்கல் ரூம். அது என்ன சைக்காலஜிக்கல் ரூம்னா, ஒரு பக்கம் அப்படியே ஸ்க்ரீனில் நல்ல லைட்டிங் எஃபெக்ட் அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு பக்கம் ஏசி மெதுவாக ஹம்மிங்கில் ஓடிட்டு இருக்கு. அது போக லைட்டு பர்ஃப்யூம் அந்த ரூமுக்குள்ள இருக்கு. அவங்க போய் உட்கார்ந்தோடனே அந்த ரூம் பூரா மெத்துன்னு இருக்கு, கார்பெட். போய் உட்கார்ந்தோன்னா அவங்களுக்கு மனசுல ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகுது. அம்மா சொல்லுங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்தம்மா கர்ச்சிப்பட்டு மூக்கில் வச்சு இப்படி ஆகுது. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னோடனே மறுபடியும் அந்த அம்மா கொஞ்சம் அழ ஆரம்பிங்க. அம்மா, நீங்கள் என்னன்னு சொன்னா தானே சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. உடனே டாக்டர், எங்கள் வீட்டுக்காரரை பற்றி அவர் சொல்லணும். ஒரு சின்ன பேர், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் டாக்டர். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார், நல்ல பொசிஷனில் இருக்கார். ராத்திரி எப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே இருப்பார், காலையிலையும் பரபரப்பாக இருப்பார். நைட்டு தூங்கும்போது என்னென்னவோ உளறார் டாக்டர், என்ன உளறாருன்னே தெரிய மாட்டேங்குது, பயமாக இருக்குது அப்படின்னோடனே, என்ன ஏஜ்னு கேட்குறாரு. ஏஜ் எல்லாம் சொன்னார். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க, இப்போ நான் என்னன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நான் ஐ வில் கால் யூ பேக் அப்படிங்கிறாரு. சரி, அந்த அம்மாவோட பேர், ஃபோன் நம்பர், ஹஸ்பண்டோட பேர், வேலை, மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்டு அந்த அம்மா கிளம்பிடுது. போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா அந்த எழுதியிருக்க பேர் இவரோட கிளாஸ்மேட் ராகவேந்திரன் அப்படின்னோட கிளாஸ்மேட். அடடா, நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ண, ராகவேந்திரா எங்கடா இருக்க அப்படின்னாரு. உடனே, ஏன்பா, நான் வண்டியில் இருக்கேன். சரி, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பேசட்டுமாங்கிற. இல்லை டிரைவர் தான் ஓட்டிட்டு இருக்கார், நீ பேசு அப்படின்னு. இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் வந்திருந்தாங்க, இந்த மாதிரி நீ நைட் ஏதோ உளறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு. ஓ அப்படியா, இருக்கத்தான் செய்யணும். காலையில் பூரா இந்த ஷேர் மார்க்கெட் ஏறுது இறங்குது, புல்லியன் ரேட்ஸ் எல்லாம் கண்டபடி மாறுது. அதுக்கு தினம் கஸ்டமர்ஸோட கால் அந்த இதுன்னு சொல்லி ஒரே டார்ச்சர்ப்பா. பேசாமல் வேலையை விட்டு நின்றுட்டு பேசாமல் ஏதாவது வேலைக்கு போயிடலாம், வேறு வேலைக்கு போகலான் இருக்கேன். அதோட எஃபெக்ட் நைட்டு வரும். நைட்டு உடம்பெல்லாம் வலிக்கும் போது அனுத்துவேன். அவங்க எதை இப்படி வந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஃப்ரீயாக இருந்தால் நீ வா, உனக்கு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு. நான் வந்துட்டுருக்கேன்னு அவர் வந்துடுறாரு. டாக்டர் மீட் பண்ணுறாரு. டாக்டர் சொல்கிறாரு, இந்த பார், உனக்கு 3 வழி சொல்கிறேன், 3 வழி நீ ஃபாலோ பண்ணு, எந்த வழி உனக்கு பிடிக்குதோ அந்த வழி எடுத்துக்கோ அப்படின்னு 3 வழி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வழி அவருக்கு சூட் ஆகலை, செகண்ட் வழி சூட் ஆகலை, தேர்டு வழி அவனுக்கு சூட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறார். சரி போன்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிட்டு அவருக்கு அந்த அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மா, நான் இப்போ எல்லாம் யோசிச்செல்லாம் பார்த்தேன், இவருக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தொந்தரவு இல்லை. உங்களுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று சொல்கிறேம்மா, அந்த டேப்லெட் 3 வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து நைட்டு பாலில் கலந்து அவர் கொடுத்துருங்க. நைட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னு தெளிவாக வந்துடும் அப்படி. அப்படியா டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ், சொல்லுங்கன்னா அந்த அம்மா எழுதிக்குது. எழுதிட்டு அப்போவே மெடிக்கல் ஸ்டோர் பக்கத்தில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குது. அவர் வச்சோடனே அவரோட கார் உள்ள வருது. நம்ம பரபரப்பாயிருது. அவரும் அப்படியே வந்தார், நைட் டின்னர் சாப்பிட்றாரு, பரபரப்பாக மாடிக்கு போகிறாரு, ஏசி போகிறாரு, படுத்துக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போய் மெதுவாக உள்ள நடந்து பால் ஒரு டம்ளர் அந்த டேபிள்கிட்ட போட்டு கலக்கி கொண்டு கொடுக்குது. ஏங்க பால் குடிங்க அப்படின்னு. நீ கொஞ்சம் குடி அப்படி. இல்லை நீங்கள் குடிங்க. இல்லை ஆளுக்கு பாதி அப்படிங்கிற. இல்லை நீங்களே குடிங்க, எனக்கு தனியாக வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம போயிடும்.
இவர் வாங்கி குடிச்சிடறாரு. குடிச்சோன்னா படுத்துறாரு, தூங்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அம்மா வருது. வந்தோடனே கதவை மெதுவா சாத்திட்டு வந்து பக்கத்துல படுக்குது. படுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி படுத்து மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, ராஜலட்சுமி அப்படிங்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லட்சுமி, லட்சுமி, ராஜலட்சுமி அப்படின்னு சொல்றாரு. நம்ம காதை கொண்டு வைக்குது. வச்சோன்னே இந்த வார்த்தை நல்லா விழுகுது. ராஜலட்சுமி, ராஜலட்சுமி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம படுத்து தூங்கிருக்கு. காலையில் எழுந்திரிச்சு 8 மணிக்கு அவருக்கு ஃபோன் பண்ணுது டாக்டருக்கு. டாக்டர், அவர் இந்த மாதிரி ராஜலட்சுமி ராஜலட்சுமின்னு சொல்லி பேசிட்டு இருந்தார் டாக்டர். அப்படியா, ராஜலட்சுமி யார், உங்க பேருங்களா அப்படின்னா. இல்லம்மா, நான் தான் உங்க பேர் எழுதி கொடுத்துருக்கேன். என்னோட பேர் சரளா வேற, அவங்க வேற. இது வந்து அவங்க அம்மாவோட பேர் சார். இது நான் தான் என் பேர் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன்ல, நேற்று பாருங்க. ஆமாம்மா, ரைட் ரைட். இது ராஜலட்சுமிங்கிறது அவங்க அம்மாவா? ஓ, அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லை அந்த அம்மா இறந்து போயிடும். ஒன்றுமில்லாமல் அந்த அம்மாவோட ஞாபகம் வந்திருக்கும், அல்லது அந்த அம்மா நேமில் யாரோ கஸ்டமர் வந்திருப்பாங்க, அது ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும், வேற ஒன்றும் இல்லை. என்ன பண்ண, நல்லா தூங்குனாரா? நல்லா தூங்குனாரு. இந்த வார்த்தை தெளிவாக வந்துச்சு. அப்படியா அப்படியா, ரைட், நல்லதுமா அப்படின்னு ஃபோனை வச்சுறாரு. அப்புறம் சாயந்தரம் அவனை ராகவேந்திரன் கூப்பிட்டு, ராகவேந்திரா, நம்ம பிளான் சரியா போச்சு, இப்போ உன்னோட ஒய்ஃப் வில் பி ஆல் ரைட் அப்படிங்கிறாரு. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணால் நம்ம வருது. வந்தோடனே கேக் பாக்ஸை கொடுத்துட்டு போகுது. அதுக்கப்புறம் இவனை ஃபோன் பண்ணி வந்தோடனே, ராகவேந்திரா பாடுறா, உங்கள் அம்மா வந்து கேக் கொடுத்துட்டு போகுதுன்னு சொல்லி. அப்படியா, நைஸ் அப்படின்ட்டு. ஆமாம், அது என்ன டேப்லெட்டாக போட்டால் ஒரே இனிப்பாக இருந்தது பாலில் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, ஏன்டா நான் டாக்டர் ஆச்சு, ஒரு டேப்லெட் எல்லாம் தருவேனா? நான் சைக்காலஜி டாக்டர். நான் என்ன பண்ணியிருக்கேன், குளுக்கோஸை வந்து விளையாடுறவங்கெல்லாம் உடம்புல எஃபிஷியன்சி கம்மியாச்சுன்னா உடனே குளுக்கோஸ் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே பிளட்ல உடனே சேர்ந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். அது மாதிரி இப்போ குளுக்கோஸில் டேப்லெட் இருக்குது, ஒரு சின்ன டேப்லெட், அதுதான் போட சொல்லியிருக்கேன். டேப்லெட் தான் நம்ம போட்டிருக்கு, அதனால கொஞ்சம் இனிப்பாக தெரிஞ்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த டேப்லெட்டோட விலை மீறி போனால் 2 ரூபா இருக்கும். உன்னோட வியாதிக்கு 2 ரூபா சரியாக போச்சு. நான் சொன்ன மாதிரியே நீயும் பேரை சொல்லிட்ட, அந்த அம்மாவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ நீ என்ன உளறினாலும் அந்த அம்மா கண்டுக்காது, டோன்ட் வரி அப்படின்ட்டா. உடனே அவன் சிரிச்சு, இல்லைடா இனிமேல் நான் உளர மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. ஆக மொத்தத்தில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இஸ் சால்வ்டு பை தி சைக்காலஜிஸ்ட். அதே மாதிரி எந்த கான்ஃப்ளிக்டாக இருந்தாலும் நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணுற முறையில் அப்ரோச் பண்ணால் அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதுக்குள்ள ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும். இப்போ நான் பேசுகிற டாபிக் எல்லாம் வச்சு சில ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க என்னை பேச சொல்லி. எந்த ஸ்கூல்னு பின்னால் சொல்கிறேன் நான். அதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ்க்கு மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதில் வந்து டாபிக் வந்து லாஃப் தெரப்பி ஒன்று, மோட்டிவேஷனல் டாக் எப்படின்னா ஹவு டு அப்ரோச் த எக்ஸாமினேஷன் வித்தவுட் ஃபியர், ரெண்டாவது. மூணாவது, ஹவு டு பி ரிலாக்ஸ்ட், ரிலாக்ஸாக இருக்கிறது எப்படி. இந்த மூணும் சேர்ந்து ஒரு 45-50 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். இது நான் ஒரு சின்ன ஃபார்முலா அரைவ் பண்ணியிருக்கேன், அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இது 2-3 இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ சில ஸ்கூலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் பேச போகிறேன். என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.